ஒரு அழகான கடற்கரை. அங்கு நீல நிற கடல் அலைகள் ஷ் ஷ் என்று சத்தம் போட்டு கரையை தழுவிக் கொண்டிருந்தன. அந்த கடற்கரையின் அருகே மணலில் ஒரு சின்ன குடில் போல ஒரு துளை. அதில் ஒரு குட்டி நண்டு தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தது. குட்டி நண்டு ரொம்ப சுறுசுறுப்பானது. காலை எழுந்ததும் இன்னைக்கு என்ன புதுசா பண்ணலாம் என நினைக்கும். ஆனால் அதற்கு ஒரு பெரிய குறை இருந்தது. பொறுமையே கிடையாது. எதுவானாலும் உடனே வேண்டும், உடனே முடிக்க வேண்டும், உடனே வெற்றி வேண்டும். அம்மா நண்டு சொல்வாள், குட்டி, எந்த செயலையும் நிதானமாக செய் என்று. ஆனா குட்டி நண்டு கேட்கவே கேட்காது. ஒரு நாள் காலை குட்டி நண்டு கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது மணலில் ஒரு பெரிய அழகான சிப்பி ஒன்று கிடந்தது. வாவ், இதுக்குள்ள கண்டிப்பா முத்து இருக்கும் என குட்டி நண்டின் கண்கள் பிரகாசித்தது. இப்பவே திறக்கணும் என்ற ஆர்வத்தில் கல்லை தூக்கி சிப்பி மீது அடித்தது. டக் 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 என்ற சத்தம். ஆனா சிப்பி திறக்கவே இல்லை. குட்டி நண்டு கோபமடைந்தது. ஏன் இது திறக்க மாட்டேங்குது என அதிக பலத்துடன் அடித்தது. பிறகு ஐயோ, கை வலிக்குதே, சிப்பியும் சேதமாயிட்டதே என புலம்பியவாறு குட்டி நண்டு மணலில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தது. அப்போது குட்டி நண்டு அழுவதை கவனித்த பெரிய நண்டு மெதுவாக நடந்து வந்தது. நண்டு சிரித்துக்கொண்டு சொன்னது, குட்டி நண்டே, எதையும் அவசர அவசரமாக செய்தால் அது நமக்கு முழு பலனை கொடுக்காது. பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்யும்போதுதான் அதன் முழு பலனை பெற முடியும். குட்டி நண்டு அமைதியாக கேட்டது. பெரிய நண்டு சொன்னது, இந்த சிப்பியை நிழலில் வை, அது தானாக திறக்கும் என்று. குட்டி நண்டு முதன்முறையாக பொறுமையாக காத்திருந்தது. அலைகளை ரசித்தது, பறவைகளை ரசித்தது. நேரம் மெதுவாக சென்றது. அதிசயம் நடந்தது. சிறிது நேரம் கழித்து கிரக் என்று ஒரு சத்தம். அதிசயம்! சிப்பி மெதுவாக தானாகவே திறந்தது. உள்ளே ஒரு அழகான வெள்ளை முத்து ஒளிர்ந்தது. குட்டி நண்டு மகிழ்ச்சியில் குதித்தது. ஆஹா, அவசரமில்லாம பொறுமையா இருந்தா இவ்வளவு நல்ல விஷயம் கிடைக்குமா என்று ஆச்சரியப்பட்டது. சரி, மாற்றம் வந்து குட்டி நண்டு அந்த நாளிலிருந்து பொறுமையுள்ளதாக மாறிவிட்டது. விளையாட்டில் பொறுமை, நண்பர்களிடம் அமைதி, அம்மா சொன்னதை கவனமாக கேட்பது, எல்லாவற்றிலும் மெதுவாகவும் நிதானமாகவும் நடக்க ஆரம்பித்தது. அனைத்து நண்டுகளும் குட்டி நண்டை பாராட்டின.